அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் தமிழ் இலக்கிய பண்ணையின் ஜூன் மாத நிகழ்வு மிகச் சிறப்பாக நடந்தேறியது. திருப்பூர் பாண்டியநகர் தாய் தமிழ் பள்ளி ஆசிரியைகள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட விழா இனிதே துவங்கியது. தமிழ் இலக்கிய பண்ணையின் செயலாளர் கார்த்திகேயன் ஐயா திருக்குறளுடன் ஆரம்பித்து வரவேற்புரை நிகழ்த்தி தந்தையர் தினத்திலே தந்தையின் பெருமைகளை பற்றி பேசி ஒரு சிறிய நிகழ்வையும் கூறி அனைவரையும் இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்றார். தமிழ் இலக்கிய பண்ணையின் மதிப்புறு தலைவர் சுந்தரராஜ் ஐயா தனது தலைமை உரையில் தந்தையர் தினத்தை பற்றியும் ஒரு சிறிய நிகழ்வையும் மாணிக்கவாசகர் பாடலையும் பாடி பாரதிதாசன் கவிதைகளையும் கூறி சிறப்பித்தார். தமிழ் இலக்கிய பண்ணையின் தலைவர் மருத்துவர் சு. முத்துசாமி ஐயா அவர்கள் நோக்க உரை நிகழ்த்தினார்கள். தந்தையர் தினம் என்பது வெளிநாட்டு பழக்கம் என்றும் நமது நாட்டில் அனைவரும் கூட்டு குடும்பமாக வாழ்வார்கள் என்பதை பற்றியும் பண்டைய கால நிகழ்வுகளையும் மகாத்மா காந்தி, பாரதியார், வ.உ. சிதம்பரம் ஐயா அவர்களை பற்றியும் நாட்டின் பல போராட்ட வீரர்களை பற்றியும் குடும்ப தந்தைகளை போற்றும் தினத்தில் தேச தந்தைகளையும் போற்ற வேண்டும் என்பதை பற்றியும் கூறி பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து விருதை விரும்பாத வெற்றியாளர் என்ற தலைப்பில் வி.ஜி. ரவி ஐயா தம் வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் தன் தந்தைக்கும் தனக்கும் ஏற்பட்ட நிகழ்வுகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டு தான் இந்நிலைமையில் இருப்பதற்கு காரணம் தன் தந்தையே என்பதையும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதையும் வலியுறுத்தி பேசினார். தந்தையர் தினத்தை முன்னிட்டு அவையோர் அனைவருக்கும் தேநீர் விருது தந்தார். தொடர்ந்து தந்தையர் தினம் என்ற தலைப்பில் கவிதை நேரம் துவங்கியது. கவிஞர் அப்பாஸ், கவிஞர் மாரிமுத்து, தமிழ்ச்செம்மல் குமாரசாமி, கவிஞர் உமாபதி, கவிஞர் மகேஸ்வரி, கவிஞர் மாயாவி மனோகர், கவிஞர் காளிராஜ், கவிஞர் அகரிசி ஆலம்பாபா, கவிஞர் அருணாச்சலம், கவிஞர் கோகுல், கவிஞர் நறுமுகை ஆகியோர் தந்தையை பற்றி கவிதை வடித்தனர். அதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் சிந்தனைகள் என்ற தலைப்பில் கவிஞர் நறுமுகை ஐயா அவர்கள் ஒரு கவிதையுடன் ஆரம்பித்து வைரமுத்து ஐயாவின் நிகழ்வுகளையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டு பாரதிதாசன் பற்றிய வரலாறுகளையும் அவரது கவிதைகளின் நோக்கங்களையும் நம்முடன் சரவெடியாக பேசி பகிர்ந்து கொண்டார். தடமாறிய எதிர்பார்ப்புகள் என்ற தலைப்பில் பாரத் ட்ரேடர்ஸ் தலைவர் திரு மோகன்ராம் ஐயா அவர்கள் தம் எதிர்பார்ப்புகள் தடம் மாறினாலும் நாம் நினைத்த செயலை முடிக்க வேண்டும் என்பதை ஒரு சிறிய கதையுடன் எடுத்துரைத்தார். திருக்குறள் சிந்தனைகள் என்ற தலைப்பில் அஜந்தா நாராயணசாமி ஐயா அவர்கள் திருவாசகத்தையும் திருக்குறளையும் எடுத்து கூறினார். இக்கால இலக்கியம் என்ற தலைப்பில் முனைவர் தங்கவேல் ஐயா அவர்கள் பல இலக்கியங்களை மேற்கோளிட்டு விளக்கினார். தனக்கே உரித்த நகைச்சுவை உணர்வோடு சில கதைகளை பகிர்ந்து கொண்டார். கவிஞர் அருணாச்சலம் ஐயா அவர்கள் எழுதிய எரிமலை வெடிப்பு என்ற நூலை பற்றிய விமர்சனத்தை கவிஞர் ஆலம்பாபா அவர்கள் வழங்கினர். மருத்துவர் முத்துசாமி ஐயா அவர்கள் தனது எனது வாழ்க்கை பயணம் என்ற நூலை கவிஞர் நறுமுகை ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசாக வழங்கினார். மருத்துவர் முத்துசாமி ஐயா அவர்களுக்கு எரிமலை வெடிப்பு நூலை அன்பளிப்பாக தந்தார் கவிஞர் அருணாச்சலம். கவிஞர் அப்பாஸ் ஐயா தனது அப்பாஸ் சிந்தனைகள் என்ற கவிதை நூலை கவிஞர் நறுமுகை ஐயா அவர்களுக்கு வழங்கினார். முடிவில் நன்றியுரை மாயாவி மனோகர் ஐயா அவர்கள் வழங்க நிகழ்வு இனிதே நிறைவுற்றது.
தமிழ் இலக்கிய பண்ணையின் செயலாளர் ரா கார்த்திகேயன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருப்பூர் தமிழ்நாடு தமிழ் சங்கம் தலைவர் முனைவர் கா தங்கவேல் ஐயாவை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ் தாய் வாழ்த்து. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் இலக்கிய பண்ணையின் 41வது நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். கவிஞர்களே, ஆசிரியர்களே, இலக்கிய ஆர்வலர்களே, அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பும் மரியாதையும் கலந்த இனிய வணக்கங்கள். ஒரு சின்ன கதையோடு தொடங்கலான்னு இருக்கிறேன். ஒரு மன்னர் நகர விழா போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு வயது முதிர்ந்த விவசாயி மாமர கன்றை நட்டுட்ருக்காரு. மன்னர் சிரிச்சுட்டே கேட்குறாரு, இந்த மாமரம் வளர்ந்து அதுக்கப்புறம் காய் கொடுக்கும்போது நீ இருப்பியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு, இந்த மரம் வளர்ந்து பல ஆண்டுகள் ஆகும், அப்போ நான் இருக்கணும் இருக்க மாட்டேன்னு தெரியாது, ஆனால் எனக்கு பின்னாட வருகின்ற என்னுடைய சந்ததியினர் அவர் சாப்பிடுவாங்க. இப்போ நான் சாப்பிட்ற பழம் எனக்கு முன்னோர்கள்கிட்ட நட்ட மரத்துலேருந்து வந்தது. அதுபோல தான் நான் இந்த மரத்தின் பலனை அடுத்த தலைமுறை அனுபவிக்கும், அதுவே எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையின் கருத்து தமிழ் மொழிக்கும் பொருந்தும். நம் முன்னோர்கள் அனுபவித்த விதைத்த இலக்கிய செல்வத்தின் பயனை தான் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுருக்கிறோம். அதை நேசிப்பதும் கற்பதும் கற்பிப்பதும் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதும் என்று நினைவு கொள்ள வேண்டும். இந்த 41வது தமிழ் இலக்கிய பண்ணையின் நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தும் தவறு சுந்தரராஜா அடிகர் அவர்களையும், நோக்க உரையாற்றும் மருத்துவர் முத்துசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தமிழ்ச்செம்மல் குமாரசாமி ஐயா அவர்களையும், மாரியப்பன் அவர்களையும், மாரிமுத்து அவர்களையும், அருணாசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்று திருச்சிற்றம்பலம். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என கருளியவார் ஆர்பெருவார சோவே. இன்றைய தினம் நமது தமிழ் இலக்கிய பண்டிகையின் நிகழ்வானது தொடர் நிகழ்வாக மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் தந்தையர் தினம் என்று சொல்றாங்க. தந்தையர் தினத்துக்காக கவிதையெல்லாம் வாசிச்சிருக்காங்க நிறைய பேர். நாம் சிறந்த தந்தையை 2 பொண்ணுக்கு அவங்களுக்கு உண்டான காரியங்கள் பேரு பேத்திக்கெல்லாம் ஒன்று எல்லாம் சீரும் செஞ்சாச்சு. ஆக சிறப்பான வாழ்க்கை இறைவன் நமக்கு அதைத்தான் அந்த பாட்டில் சொன்ன முக்தி நெறி அறியாத மூர்க்கரோட முயல்வேனை ஒரு காலத்தில் இருந்தோம். பார்த்தாரு என் தொல்லை தாக்க முடியும்னு பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் பண்ணம் பழைய விலைகளும் வாடா அப்படின்னு புரிஞ்சு வந்தார். என்ன காரணம்னா பார்த்தீங்கன்னா நான் அனுப்புறப்படையத்தில் அங்கே ஒரு பெரிய மாதேஸ்வரர் கோயில். அப்போ சின்ன கல் மட்டும் 2-3 வச்சுருப்பாங்க. போகிறப்பெல்லாம் உருட்டு தண்ணிட்டு போயிருப்போம். பார்த்தாரு ஒரு தொலை தாங்க முடியுதுன்னே நினச்சி கோடை போட்டு கிட்ட வச்சுட்டாரு. அதைத்தான் நான் நினைக்கிறேன்.
இது முருகனாசாமி முழுமையாக ஆட்கொண்டார். திருமுருகனாசாமி முழுமையாக ஆட்கொண்டதால் முழு துறவுக்கு வந்துட்டோம். இனி நமக்கு ஒரு தேவையில்லை, பணம் தேவையில்லை. அதைத்தான் மிக அற்புதமான முறையில் மாணிக்கவாசகர் சொன்னார். உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரையான் வேண்டேன், கற்பனவும் இனிதமையும், குற்றால தமர்ந்துரையும், கூத்தாவும் குறைகளற்கே, கற்றார்பின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. இன்றைக்கு நிறைய பாரதிதாசன் சிந்தனைகள், அதுபோல் ஐயா அவங்க திருக்குறள் சிந்தனை, தடம் மாறி எதிர்பார்ப்பவர்கள் மோகன்ராம் ஐயா அவர்கள் சிந்தனை, இப்படி நிறைய சிந்தனைகள் இன்னைக்கு வருதுங்க. அது பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் உட்கார வச்சோன்னா ஆளுக்கு மந்திரி பதவி கொடுத்தோன்னா என்ன பண்ணாங்க? கவிஞர் நறுமுகை ஐயாவை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். தந்தையர் தினத்தை பற்றியும் ஒரு சிறிய நிகழ்வை பற்றியும் மாணிக்கவாசகர் பாடலையும் பாடி நம்முடன் பல நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்ட மதிப்புறு தலைவர் சுந்தரராஜ் அடிகளார் அவர்களுக்கு நன்றி ஐயா. அடுத்ததாக நோக்க உரையாற்ற வருகிறார் மருத்துவர் திரு சு முத்துசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைத்து பெருமக்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், இலக்கியவாதிகளுக்கும், கவிஞர்களுக்கும், ஏனைய பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி கடந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தந்தையர் தினம், தாத்தா தினம், பாட்டி தினமெல்லாம் நம்ம இந்தியாவுக்கான பழக்கம் இல்லை முதல்ல. ஏன்னா நம்மளாம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து தினம் தினம் தாய் தந்தை தாத்தா பாட்டி பார்த்துட்டு இருக்கிறவங்க. அதனால் அந்த பழக்கம்லாம் நமக்கு இல்லை. இதெல்லாம் மேல்நாட்டு பழக்கம். நம்ம எல்லாமே இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கா நம்ம கற்றுக்குவோம். அவங்ககிட்ட இருக்க நல்ல பழக்கத்தை கற்றுக்க மாட்டோம். அவங்க நடைபயிற்சிக்கு போனாங்கன்னா எல்லோரும் வெவ்வேறு நாட்டுக்கு வருவாங்க, ஒரு குடியில் இருப்பாங்க. காலையில் போனால் ஒரு வெள்ளைக்காரத்தை நேரம் பார்த்தா ஹாயின்ட்டு போவானுங்க. நம்ம ஆளுங்க இங்கே பார்த்தா கூட சொல்ல மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் நடந்துட்டு இருப்பார், டாக்டர் வணக்கம்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நல்ல பழக்கத்தை நம்ம அவங்ககிட்ட கற்றுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம தாய் தந்தையரை பார்க்குறது தினம் பார்த்துட்ருக்குறோம், அக்கா தங்கச்சியை பார்த்துட்ருக்குறோம், எல்லோரும் பார்த்துட்ருக்குறோம். எப்படியோ நம்ம ஒட்டிக்கிச்ச நம்ம நாட்டுடைய பழக்கமே எல்லாமே அன்பு செலுத்துதல் தான், அரவணைத்து போகுது, வாழ்கன்னு சொல்கிறது தான். அன்னைக்கு மன்னர் காலத்தில் கூட வணக்கம் சொன்னது கிடையாது, மன்னர் வாழ்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த பழக்கம் தான் நம்ம எல்லாம் தாய்நாடு தான் சொல்லுவோம். தந்தையர் நாடுன்னு சொன்னவர் பாரதியார். செந்தமிழ் நாடுன்னு போதினிலே இந்த தேன் வந்து பாடின காதலிலே எங்கள் தந்தையர் நாடுன்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சில்லை அப்படின்னார். ஸோ அந்த மாதிரி தாய்நாட்டையே தந்தை நாடாக பாடியவர் பாரதியார். அவர் பெரிய போராட்ட வீரர், மற்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பெரியவர்களை அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ மறைவான வாழ்க்கை வாழ்ந்தார், எவ்வளோ தன் குடும்பத்துக்கெல்லாம் எவ்வளோ சிரமத்தை கொடுத்தாருங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாதிரி பாரதியார் போன்ற பெரியவர்கள் நம்ம நாட்டின் தந்தையாக நாம் பாராட்ட வேண்டும். அதற்கடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இந்தியாவே நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட பெரிய தியாகம் செய்தவர். உழைப்பு, உயிர், உடைமை, உடைய செல்வம், வீடு அத்தனையும் தியாகம் பண்ணதாருன்னா பாவு சிதம்பரம் பிள்ளை. மற்றவங்கெல்லாம் பாடுபாடு குறைவில்லை. ஆனால் அவருடைய உடல் துன்பம், அவர் பட்ட சிறையில் பட்ட கஷ்டங்கள்,
அவருடைய குடும்பத்தை எவ்வளோ சேர்ந்து போச்சு, எவ்வளோ உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர். வழக்கறிஞர், அவருடைய அப்பாவே வழக்கறிஞர், கப்பல் ஓட்டியவர். அதெல்லாம் போய் கடைசியில் சென்னை பாரிஸ் கார்னரில் அவர் சிலையிலிருந்து வெளியில் வரும்போது அவர் பார்க்குறக்கு 3 பேர் தான் போவாங்க. சுப்பிரமணிய சிவா, பாரதியார், 2 பேர் தான் நினைக்கிறேன், எனக்கு 3 பேர் ஞாபகம் இல்லை. 2 பேர் தான் பார்க்க போவாங்க. அதுக்கு சுப்பிரமணிய சிவா வந்து நோய்பட்டிருப்பார். வாவுசி கேட்பார், ஏயா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வந்தீங்க அப்படின்னு. இல்லை இதை விட எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அவங்கெல்லாம் நாட்டுக்காக உழைத்தவர்கள். அந்த தந்தைகள் நாம் பாராட்ட வேண்டும், நினைவு கூற வேண்டும். நம்ம அவங்களெலாம் நினைவு கூற விட்டோம்னா நம்முடைய வரலாறு நம்மளை குறை காணும். தந்தை நம்முடைய கர்மவீரர் காமராஜர் படிக்காத மேலே உண்மையிலேயே நாங்களாம் படித்து வந்துட்டோம்னா அவர் கொடுத்த ஒரு சிறந்த கல்விக் கொள்கை தான். ஒரு ஆசிரியர் தான் போதும், ஒரு கிராமத்துக்கு அத்தனை மாணவர்கள் படிக்க வைக்கலாம். ஒரு ஆசிரியர் பள்ளி இருந்துச்சு. அதை நாம் புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா போனப்போ சரி, அங்கே போய் எங்கள் மக்களை சமமாக மனிதர்களாக நடத்த தான் போராடினார் ஆப்பிரிக்கா விடுதலைக்காக. தந்தையர் தினை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை கூறியும் பண்டை கால நிகழ்வுகளையும் மகாத்மா காந்தி, பாரதியார், வ.உ. சிதம்பரம் ஐயா அவர்களை பற்றி பல நிகழ்வுகளை நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக விருதை விரும்பாத வெற்றியாளர் என்ற தலைப்பில் திரு வி.ஜி. ரவி ஐயாவை பேச அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மனோகர் வந்து தந்தையர் தினத்துக்கு ஒரு தலைப்பு கொடுங்கன்னு சொன்னோன்னே எனக்கு வந்து சிந்தனை செய்யாமல் வந்த வார்த்தை தான் விருதை விரும்பாத வெற்றியாளர்னு ஒரு அப்பாவுக்கு மனசில் வச்சுட்டு எனக்கு தோணுது. எந்த தந்தையும் வந்து அவங்க செய்கிறதுக்கு யாருக்கிட்டையும் எந்த விருதையும் விரும்பாதவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொன்னேன். நமக்கு இன்றைக்கி இந்த தலைப்பில் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறேன்னு சொல்ல முடியாது. இந்த பொது இடத்துல நான் பேசுகிறது வந்து என்னோடய வாழ்க்கையில் எங்கள் அப்பா எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி பண்ணான்னு அதனால் நான் கொஞ்சம் அதனால் ஒரு இடத்த அடைஞ்சிருக்கிறேன்னா அதுக்கு அவர் எவ்வளோ தூரம் காரணம் அப்படிங்கிறத இது எங்கள் அப்பாவோட சுய புராணமாக இருந்தால் கூட கொஞ்சம் எல்லாத்துக்கும் உபயோகமாகும், எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா பிறந்தவர் 1930. 1940 வந்து 5ஆவது வரைக்கும் தான் படிக்கிறார். படித்த உடனே வந்து அவர் வந்து வேலைக்கு போகிறது அவனாசிரியர் செட்டியார்கிட்ட கல்வி தந்தை. 10 வயசில் போய் சேர்றார். 10 வயசில் வந்து மாதம் வந்து 8 ரூபாயோ 9 ரூபாயோ சம்பளம். அவரோட சம்பளத்தில் வந்து மெயினான வேலை வந்து அவரோட ஆஃபீஸ் வந்து அவனாசிலிங்கம் செட்டியார் ஆஃபீஸ் வந்து கஜலட்சுமி தேட்டருக்கு போகிற வழியில் ரைட் சைடில் 2வது அந்த பேங்காக கூட அவங்களுக்கு இருந்தது. அதில் தான் இருந்தது. அங்கே போய் சின்ன பையனாக போய் காஃபி வாங்கிட்டு வர்ற வேலை. முறை 12 மணிக்கு ரொம்ப பேசிக்கிட்டு காஃபி வாங்கிட்டு வர வேலை. இந்த காஃபி வாங்கிட்டு வர வேலைன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காஃபியோட கூடையே எங்கள் அப்பா தொடக்கூடாது. அதுக்கு ஒரு கூடை வச்சு அந்த கூடைக்குள்ள அந்த கூடையை வச்சு கீழே சிந்தாமல் கொண்டுட்டு வரணும். என்னைக்கு சிந்துதோ அந்த அன்னைக்கு வேலையிலேருந்து நீக்கிடுவாங்க. 90 நாள் கழித்து இவர் தான் வந்து அந்த வேலையை வேண்டாம் அப்படின்ட்டு போகிறார். அந்த அவனாசிலிங்கம் செட்டியார் கேட்குறாரு, எப்போ நீ ஒருத்தன் தான் காப்பி கரெக்டாக கொண்டு வந்த, மற்றவன் ஒரு வாரத்துக்கு கட்சி எவனும் வேலைக்கு இருந்ததில்லை, கமித்திடுவான் அப்படின்னாரு. அப்போ நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி 3 மாதம் அங்கே வேலைக்கு இருந்தீங்க?
அது ஒன்றும் இல்லைப்பா, அது கொடுக்கும்போது 2 கையில் கொண்டு வருவேன், உள்ளே வரும்போது வச்சு கொடுத்துருவேன் அப்படின்னாரு. இது வந்து எனக்கு அப்போவே வந்து நம்ம செய்கிறத வந்து கொஞ்சம் புத்தி உபயோகப்படுத்தி அவங்களுக்கும் பாதிப்பு இல்லை, நம்மளுக்கும் பாதிப்பு இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி நடந்துக்கணுங்கிறத அந்த சின்ன வயசுலேயே என்னோட 14 வயசு இருக்கும்போதே ஒரு யாரும் செய்யாத காரியத்தை எங்கள் அப்பா எனக்கு செஞ்சார். ஒரு 20,000 ரூபா நம்ம சென்னையில் ஒரு வேலைக்காக கொடுத்து விட்றதுக்கு 9வது படிக்கையில் இடுப்பில் பணத்தை கட்டி விட்டு வெஸ்ட் கோஸ்ட்டில் ஏற்றி விட்டார். அதை பத்திரமா கொண்டுட்டு போய் இன்னைக்கு எங்கள் அம்மா கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க, சாக வரைக்கும், ஏன்னா 9வது படிக்கும் போது 20,000 ரூபாயை நம்பி கொடுத்துட்டாரு, உங்களால் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த வயசுலேயே வந்து எனக்கு பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது. அப்புறம் சென்னையில் நான் இருக்கும்போது வந்து 2 தடவை இருக்கும்போது எங்கள் அப்பாவோட ரொம்ப நல்ல நண்பர் ஒரு பிராமின், அவர் வேறு பட்டாபிராமன், அவர் மிகப்பெரிய குதிரை ரேஸ் பிரியர். நான் அவர்கிட்ட குதிரைக்கு எப்படி பணம் கட்டுறது அப்படி இப்படின்னு அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். கேட்டுட்டு இருந்தோடனே கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து அந்த காலகட்டத்தில் 500 ரூபா பணத்தை கொடுத்து எங்கிட்ட, பட்டாபி ரவி கூட்டிகிட்டு போய் பூரா ரேஸுங்க என்னன்னு காமிச்சு இதில் 1 ரூபா கூட மிச்சம் வராமல் தோத்துட்டு வரணும்னாரு. தோத்துட்டு வந்தா தான் மறுபடியும் அங்கே போக மாட்டேன்னாரு. நானும் போயிட்டு 10 ரூபா தான் ஒரு இது கட்டுறதுக்கு. நான் முதல் தடவை 40-50 ரூபாய் கட்டணும்னா பூரா போயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேஸ் முடிஞ்சோடனே பட்டாபிங்கிறவர் என்னை தொலாவுவார். நான் அப்போவே வந்து விவரமாக இருந்தாலும் மறுபடியும் பணம் கட்டி அனுப்பிச்சிருவாருன்ட்டு நான் அந்த பணம் கட்ட முடிஞ்சோடனே எங்கேப்போ உன்னை தொலாவுன்னா பணம் கட்டுறப்ப காணும்பார். அந்த 100 ரூபாய் இழப்போட வந்து ரேஸோட அத்தனை இதுகளையும் அந்த வயசுலேயே நான் கற்று முடிச்சுட்டேன். அப்புறம் ஒரு தடவை வந்து இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி யாருனாலையும் நம்ப முடியாது. எங்கள் அப்பா பார்க்குறது தினசரி ஒருத்தர் வருவார். அப்போ நான் 8வது படிச்சுட்டு இருக்கேன். படித்துட்டு இருக்கும்போது வந்து எங்கள் அப்பாட்ட தங்க பிஸ்கட் வாங்க சொல்லுவார். அப்போ தங்க பிஸ்கட் வந்து அது மொத்தமே வந்து ஒரு பவுனெல்லாம் 100 ரூபா இருக்கிறப்போ அவங்க சொல்லுவாங்க 70 ரூபா 80 ரூபாய்க்கு தர்றோம், அதை நீ கொடுத்தீங்கன்னா 100 ரூபா வரும், ஆனால் 10,000 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னாரு. தினசரி அவனை வர சொல்லி பேசிகிட்டே இருந்தார். எங்கள் அப்பா வந்து சேவிங் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அது பண்ணும்போது இவன் டெய்லி வருவான். கரெக்டாக வந்து பேசிக்கிட்டே இருப்பப்போ நான் அந்த வயசுலேயே வந்து அவர்கிட்ட ஆர்வமாக சில கேள்வி கேட்பேன். ஏன்னா 7,000 ரூபா போட்டால் 3,000 ரூபா லாபம் வருதுங்கிறான், ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்டேன். இல்லை இவனை மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் எனக்கு தெரியும், இவனோட டபுளிங்கில் இருந்தவன், டபுளிங்காரங்க அப்படின்னு. அடுத்த கேள்வி டபுளிங்னா என்னன்னு நான் கேட்டேன். டபுளிங்னா என்னன்னு சொல்கிறேன்ட்டு எனக்கு அந்த வயசில் விவரமாக உட்கார வச்சு, டபுளிங்கன்னா வந்து ஒரு முதல்ல வந்து பேங்க்கில் போய் ப்ரெஸ் நோட்டை வாங்கிடுவாங்களாம், ஒரிஜினல் நோட்டு கெமிக்கல் போட்டு ஒரு சைடு இருக்கிற கலரை போக வச்சுருவாங்களாம் இவங்க அடித்த மாதிரி காமிக்கிறதுக்கு. அப்புறம் உடனே வந்து இதுக்கு ஆள் பிடிக்கும்போது வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு 10-12 வயசில் அவங்ககிட்ட போய் வேலைக்கு வந்துருக்காரு. ஒரு பார்ட்டி அடித்ததுன்னே இவங்களுக்கு 100 ரூபா கொடுப்பாங்களாம். இவரோட வேலை வந்து அப்போ 100 பாக்கெட் இருக்கிற சிகரெட்டு டப்பாவை கையில் வச்சுட்டு இருக்கணுமா. இவர் நண்பரோட வேலை வந்து சிகர் லைட்டை வச்சுட்டு இருக்கணும். லட்சுமணன் பேர், அவர் எல்லாம் எனக்கு தெரியும். லட்சுமணன் சிகர் லைட் வச்சுருப்போம், நான் சிகரெட் டப்பா வச்சுட்டு இருப்பேன். அந்த யாராச்சும் பார்ட்டி வரும்போது ஸ்டைலாக சிகரெட் குடிப்பாங்க, போகணுன்னு அந்த சிகரெட் அவிச்சு வச்சுட்டு பீடி குடிக்கிறாளுங்க அவங்க இருப்பாங்க. எல்லாம் வந்து 100-200 ரூபாய்க்கு முதல்ல ட்ரையலுக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா இது எங்கே கொண்டு போய் செலுத்துறதுன்னா ஃப்ரெஷ் நோட் பேங்க்லேயே கொண்டுட்டு போய் கொடுங்கன்னா பேங்க்கில் ஒரிஜினல் நோட்டு தான் அவங்க வாங்கிட்டு போய்க்கணும். மொத்த கொள்முதல் ஒரு 2-3 ரூபா ஃப்ரெஷ் நோட் வச்சுருப்பாங்க. உடனே வந்து 100-200 கொடுத்தோன்னே அதுக்கு டபுளைக்கு கொடுத்தோன்னே கடைசியில் வந்து இவங்க வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுத்தோன்னே இவங்க 2000 ரூபா கொடுப்பாங்க. அதுவும் பேங்க்கு போய் பக்காவாக செல்லுபடி ஆகிடும். அப்புறம் அடுத்தாப்புல வந்தாங்கன்னா அவன் மறுபடியும் அந்த 2000 கொடுன்னா 10,000 ரூபாய்க்கு கம்மினா முடியாதுன்னு தூக்கி எறிவாங்களாம்.
அவன் காலை கையை பிடிச்சி 5000 ரூபா கொண்டு வர்றேன் உடனே டைமண்ட் தேட்டருக்கு பின்னாடி பெரிய காடாக இருக்கணும். அவன் 5000 ரூபாய் எப்படியோ கஷ்டப்பட்டு 10 ரூபா நோட்டு 5 கட்டை கொண்டு வந்தோடனே இவங்க 10,000 ரூபாய்க்கு பொதுவாக வந்து மேலே ஒரு நோட்டு கீழே ஒரு நோட்டு வச்சு எல்லாம் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அங்கே வந்துடுமாங்களாம். நான் நல்லா வந்து சாயந்தரம் 6-7 மணிக்கு வர சொல்லுவாங்க. வந்த உடனே வந்து அவங்ககிட்ட 5000 ரூபாயை வாங்கும்போது எப்படி தான் போலீஸுக்கு தகவல் தெரியுமோ அப்படி வந்து சுற்றிடுவாங்களாம். எல்லாம் உளுந்து அடிச்சுட்டு இஷ்டத்துக்கு அவனையும் தட்டி விட்டு அவனை இந்த பக்கம் போக சொல்லிட்டு இவங்கெல்லாம் போக சொல்லிட்டு ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்தால போய் தான் நிற்பாங்க. போய் இவங்க நின்னோடனே முதல்ல 6 ரூபா அந்த போலீஸ் வேஷத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்த உடனே அந்த 5000 ரூபாய் பங்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு 100 ரூபாய்க்கும் அந்த லட்சுமணனுக்கு 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இப்படி அவங்ககிட்டயே அந்த அந்த அவன் அதுலேருந்து வந்தவர்னா கூட அந்த வயசுல எனக்கு டபுளிங்கிறது என்னதுங்கிறது வந்து யாரு என்ன டபுளிங்கிற பூரா விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து பஞ்சு வியாபாரம் நிறைய ஒரு குறுகிய காலத்துலேயே கொஞ்சம் வசதி வந்துருச்சு. ஆனால் அவர் வந்து இந்த கோணி சாக்கு தைச்சு நல்ல அனுபவமானவர். அதாவது வந்து நாங்கள் ஆளுங்க நிறைய வேலை கொடுப்போம். வேலை இல்லாதப்போ அவங்க செய்யறதுக்காக கோணி சாக்கை தைக்க சொல்லுவோம். அது லாபத்துக்காக அல்ல, அவங்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிறக்காக. அப்புறம் நான் ஒரு நாள் அந்த கோணி சாக்கு தைச்சு பழகிட்டு இருந்தேன். அப்புறம் எதார்த்தம் கொண்டவர் தைக்காதேன்னு. சரி நான் அவர் போனதுக்கப்புறம் மறுபடியும் தைக்க ஆரம்பித்தேன். அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை வந்துட்டார். மிக கடுமையாக சத்தம் போட்டார். ஏங்க ஒரு தொழில் கற்றுக்கிட்டா என்ன, எந்த தொழில் கற்றுதா என்ன ஆக முடியும்னு தெரியும். நான் எல்லாம் 5 ரூபாய்க்கு தைக்கிறப்ப 15 ரூபாய்க்கு தைப்பேன். நீ என்ன செஞ்சாலும் ஆயுசு கடைசியில் சாகும்போது ஒரு 25 ரூபாய்க்கு தைச்சு பழகலாம். இந்த தொழில் நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு இந்த தொழிலை வந்து ஒரு நீ 50 பேர்த்த வச்சு வேலை வாங்கி பழகு, இந்த தைச்சு பழகக்கூடாதுங்கிற இதையெல்லாம் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு தடவை சென்னைக்கு நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம். அப்புறம் போயிட்டு இருக்கும்போது நான் குடும்பத்தோடு போயிட்டு இருக்கும்போது சின்ன சேலம் தானோன்னு அசகலத்தூர்னு ஒரு ஊர் வந்துச்சு. காரை நிறுத்த சொன்னார். ஒரு நிறுத்தணும்னு ஒரு நான் சொன்னது நான் எங்கள் அப்பா இருந்தேன் எனக்கு 45 வருஷம் ஆச்சு. நான் சொல்கிறது அதுக்கு முன்னாடி. அப்புறம் உடனே ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் நிறுத்திட்டு இந்த திண்ணையில் வந்து நான் 1 வருஷம் படுத்துட்டு இருந்தேன். ஒரு திண்ணை காமிச்சு அந்த திண்ணை என்னங்க கேட்டேன். நான் வந்து என்னோட 15-16 வயசில் 100 ரூபா கொடுத்து தங்கம் பொண்ணு வியாபாரம் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டில் அனுப்பிச்சி விட்டாங்க. நாங்கள் 5-6 பேர் 100 ரூபா கொண்டுட்டு வந்தோம். காலையில் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு நைட்டு இதே வீட்டில் வந்து தான் சாப்பிடணும். 6 மணிக்கு சாப்பிட்டு புறப்பட்டோம்னா 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்துட்டு வந்தோம்னா எதேச்சும் ஒரு மூக்குத்தி கிடைக்கும், எதேச்சும் ஒன்று கிடைக்கும். அதெல்லாம் அதுதான் தொழிலாக பண்ணிட்டு 1 வருஷம் இந்த ஊரில் இருந்தேன். கடைசியில் கொஞ்சம் நடக்கிறதுக்கு சிரமப்படுவார். அவர் எப்போ கேட்டாலும் என்ன சொல்லிடுவார், தங்கம் பொண்ணு வியாபாரம் பண்ணினப்பவே நான் ஒரு மனுஷன் ஒரு ஆயுசில் எவ்வளோ தூரம் நடக்கணுமோ அதை பூரா நடந்துட்டேன். அப்புறம் என்ன லாபம் வந்துச்சுன்னு கேட்டேன். நான் ஒருத்தன் தான் 100 ரூபா கொண்டுட்டு வந்தேன். 100 ரூபாயோட போனேன். அந்த 365 நாள் சாப்பிட்டது மட்டும்தான் லாபம். அதை விளக்கமாக சொன்னார். அந்த வீட்டில் ஒரு பெண் இருந்தாங்க. அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அதே மாதிரி இவர் ஆரம் ராஜமாணிக்கம் அவங்க அம்மாவை வந்து அந்த வீட்டில் பார்த்து அவர் ஆகணும்னா அந்த அம்மாவை செத்துட்டாங்க. உங்கள் அப்பா எங்கள் வீட்டு திண்ணையில் தான் படுத்துட்டு இருந்தான்னு அந்த அம்மா சொல்லுவாங்க பல வருஷம் என்கிட்ட. நான் வந்து அவர் அந்த ஊரில் அலைஞ்சதுங்கிறதுனால வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சென்னைக்கு காரில் போனேன். சின்ன சேலத்துக்கிட்ட ஏதோ ஒரு சின்ன ஹோட்டலில் நிறுத்தி அந்த ஞாபகத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துருவேன். அந்த நேரத்தில் ஹோட்டலில் எத்தனை பேர் சாப்பிட்டாலும் நிறைய பேர் வேண்டாங்கன்னு சொன்னால் கூட அத்தனை பேர்த்துக்கு பில் பணத்தை நான் தான் கொடுக்குறேன். ஏன்னா எங்கள் அப்பா அந்த இடத்துல வந்து எவ்வளோ சாப்பாட்டு கஷ்டப்பட்டுருக்காரு. காலையிலேருந்து அந்த நினைவு மரம் இப்போ வரைக்கும் சென்னைக்கு போகிறப்போ இப்போ அந்த அசகலத்தூர் பைபாஸில் ஊர் எங்கே போச்சுன்னே தெரியாது. நான் வந்து சின்ன சேலம் தாங்கன்னு ஏதோ ஒரு சின்ன டீ கடையோட கொஞ்சம் பெரிய கடையாக ரொம்ப பெரிய ஹோட்டல் போனால் நம்ம அது ஹோட்டலுக்காரன்னு ஒத்துக்க மாட்டோம். நம்மளும் இதை பண்ணுவோம்.
இன்னொரு சுவாரஸ்யமான சமாச்சாரம் திருப்பூரில் நடந்தது. இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு இதெல்லாம் என்னோட 18 வயசு, எனக்கு 21 வயசுக்கு நான் அப்பாவே இழந்துட்டேன். எங்கள் 2 பேருக்கு இருந்த உரையாடல் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. நான் அந்த வந்து 14 வயசு எஸ்எல்சி ஃபெயில் ஆனாலும் அடுத்த நாளே முழு பொறுப்பை பிஸ்னஸில் கொடுத்துட்டார். ட்ரைனிங்கே கிடையாது. எடுத்த உடனே வந்து முழு தைரியத்தையும் கொடுத்துட்டாரு. ஒரு வருஷம் கழிச்சோன்னே அவரு தான் என்கிட்ட இதை கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்பாரு. என்ற முடிவை நானே எடுத்துருக்கேன். எந்த மகனுக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 18 வயசு இருக்கையில் 17-18 வயசு இருக்கையில் ஒருத்தரோட டிரான்சாக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆன உடனே கொஞ்சம் நல்லா கவனிச்சு கேட்டிங்கன்னா தான் இது புரியும். 2 வருஷம் ஆன உடனே அவர் ஒரு சினிமா தேட்டரில் அவரை நான் சந்திக்கிறேன். சந்திச்ச உடனே அவர் என்கிட்ட ரொம்ப பிரியமாக பேச, ரவி நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீயே வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ரவி டைரி என்னையாட்ட யாரும் எழுத முடியாது, நான் பர்ஃபெக்டாக எழுதுவேன். டெய்லி என்ன பண்ணுறேன்னு காலையிலேருந்து எழுதுன்னா இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் நேரத்தை திறந்து பார்த்தேன். அந்த கமிஷன் வந்து நீங்கள் ஒரு 35,000 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. நான் சொல்கிறது 78, 79 அன்றைக்கி என்ன மதிப்புன்னு பார்த்துக்கணும். எனக்கு இன்டர்வலுக்கு மேலே சினிமாவே ஓட மாட்டேங்குது, அந்த புரோக்கர் தான் ஓடுறாரு. அப்புறம் உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு பயங்கரமான மன கஷ்டம். உடனே அடியே நான் வீட்டுக்கு வந்தோடனே சரியாக சாப்பிட்ட நானும் எங்கள் அப்பா உட்காந்து உலகம் தான் சாப்பிடுவோம். சரியாக சாப்பிடாம ஏன்டானா ஒன்றுமே சொல்கிறேன், என்னடா பிரச்சனை உனக்கு, மூஞ்சி மார்க்கெட்டை பார்த்தா தெரியாத கொஞ்சம் போகாம தான் இல்லைங்க. இப்படி அந்த புரோக்கர் வந்து எனக்கு 30,000 ரூபாய், அதுக்கு என்னவாமா, எனக்கு அவர் ஒரு டைரி எழுதுறாராம்மா, அக்யூரேட்டாக தினம் நடக்கிறத பூரா எழுதுவாராம்மா, அதில் இருக்குதாம என்ன அது இதில் உங்கள் டைரி தூக்கி போடுற. நான் எங்கே டைரி, நீ அவன் எழுதுறத பார்த்துக்கா, இப்படியேதாங்க அவன் வரவு செலவு தான் எழுதுறான். நீ காலையில் 1க்கு போன இத்தனை மணிக்கு எழுது, 2க்கு போன இத்தனை மணிக்கு எழுது, சாப்பிட்டு வரவு செலவு தான் நீ இத்தனையும் எழுது அப்படின்னா. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அவர் அதே விவரமாக கூப்பிட்டார் 9-10 மணிக்கு. எனக்கு எங்கள் அப்பா வந்து என்ற டைரி எடுத்து காமிக்க சொல்கிறாரு. நான் அவர் ஒரு நிமிஷம் ஃபோனில் லேண்ட்லைனில் அமைதியாக இருந்தார். ஒன்று செய்யலாமா சொல்லுங்க, 2 பேர் இதை தோட போகலன்னு நடந்தது உண்மை. அதாவது எவ்வளவு ஒரு அப்பாங்கிறவர் வந்து இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில நடக்கிறது தான் நான் வந்து நமக்கு இதாக எடுத்துக்கிறேன். அப்புறம் இது டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு இதே என்னோட 13-14 வயசுல பவானியில் ஒரு வேலையை நானும் எங்கள் அப்பாவும் போகும்போது அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபேக்ட்ரி பற்றி தெரியணும்னா பக்கத்தில் ஒரு பெரிய ஆயில் மில் இருக்குது, அவர் பெரிய தொழிலதிபர். உங்களுக்கு அவர் யாருன்னு சொல்லணும்னா கேபிஎன் காலனியோட ஓனர், சொந்தக்காரர் பவானியில். அப்புறம் போய் உட்கார்ந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அளவு கடந்த சுவையுள்ள ஒரு மோர் கொடுத்தாங்க. அதாவது அப்படி சுவையான மோர் இன்னும் மறுபடியும் குடிச்சனா கூட நினைவில்லை. அப்புறம் குடிச்சுட்டு எங்களோட பேச்சுவார்த்தை 1 மணி நேரம் நீடிச்சு எந்திரிச்சு போகிறப்போ எனக்கு டீ சொல்லட்டுமான்னு கேட்டார். யார்? அந்த கம்பெனி அதிபர். எங்கள் அப்பா வந்து என்ன டீ குடிக்கிறியான்னு கேட்டார். நான் அவர் காதில் போய் எனக்கு இதே மோர் கேடுது அப்படின்னு. உடனே அந்த முதலாளி வந்து பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னாரு. பையன் என்ன சொல்கிறான், இந்த டீ எங்கே வேணாலும் கிடைக்கும், இந்த மோர் எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு இல்லைன்னா எப்பேற்பட்ட வந்து நான் இன்னைக்கும் வந்து இது எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் எங்கெங்கே சந்தர்ப்பம் வருதோ அது மாதிரி தான் நான் உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். ஒன்றா கூட வந்து நான் அவர் இந்த இடத்துல என்ன முடிவு எடுப்பாரோ அதே மாதிரி இப்போ டாக்டர் எங்கள் இடத்துக்கு வந்திருக்காரு. டாக்டர் இது ரொம்ப அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு வந்துச்சு. அதை வாங்குறதுக்கு வந்து எங்கள் அப்பாவில் ட்ரை பண்ணி முடியலை. ஒரு திடீர்னு எங்கள் அப்பா ஒரு 3-4 நாள் பெங்களூர் போயிட்டாரு. ஃபோனும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. உடனே வந்து அந்த நேரத்தில்
76/7. எனக்கு கல்யாணம் 76 ஆனது. 77 வந்து அந்த இடம் விற்கிறேன்ட்டு அவன் வர்றான். இடம் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா 25 முஸ்லீம். அவருக்கு தெரியும் 25 முஸ்லீம்கிட்ட வாங்குறதுன்னா அது எத்தனை பேர் நான் பங்குதாரர் நீ பங்குதாரர்னு வருவாங்க சொல்ல முடியாது. உடனடியாக நான் வந்து எக்யூர்மெண்ட் போடுறதுக்கு எங்கள் மாமனார் கோயம்புத்தூர்லேருந்து வர வச்சு, ஏன்னா நம்மளுக்கு என்ன இருந்தாலும் வயசு கம்மி தானே, அவரை வச்சு எக்யூர்மெண்ட் போட்டுட்டேன். ஒரு 10,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன் அன்னைக்கே. யார் சுயமாக போட்டுட்டேன். அப்புறம் அதை வந்து கிட்டத்தட்ட கரையத்துக்கு 3-4 மாதத்துக்கு வந்து நான் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தேன். இந்த இடத்த நான் வாங்குறேங்கிறேன், இதில் வேறு யாராவது பங்குதாரர் இருக்கிறாரா அப்பாஸ், நீங்கள் தான் கொஞ்சம் கேட்கணும். இருக்குதுன்னு ஒன்று ஒரு 20-30 பாய் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து இந்த வகையில் சொந்தம், அந்த வகையில் சொந்தம். உடனே இதை வேலூர் ஒரு ஜமாத் இருக்குது, கோயம்புத்தூர் ஒரு ஜமாத் இருக்குது. அவங்க உறவுகளை பூரா எடுத்துட்டு நான் மட்டும்தான் எல்லா இடத்துக்கு போய் அவங்க கொடுத்த ரைட்ஸ் பிரகாரம் பங்கு இருக்குதா இல்லைன்னு அவங்ககிட்ட லெட்ரு வாங்கிட்டு வந்து அத்தனையும் கஷ்டப்பட்டு ரெஜிஸ்டர் ஆகணும்னு எங்கள் அப்பா வந்து, அதாவது உலகத்திலேயே சொல்ல முடியும், ரவி நீ ரொம்ப பெரிய வேலை செஞ்சுருக்கிறேன். இதெல்லாம் வந்து அவருக்கு தான் நம்ம அவார்டு, எனக்கு தான் கிடைச்சிருக்கிறத நம்ம எந்த அவார்டு அவருக்கு கொடுக்கல. அதே மாதிரி கருவப்பாளையத்தில் இன்னைக்கும் எங்களுக்கு ஒரு இடம் இருக்கு, ராம்ராஜோட இதுக்கு எழுத்த மாதிரி. அந்த இடத்த வந்து சைட் 3000 ரூபாய்க்கு ஒரு கோழி முட்டை விற்கிறவன்னு வித்துட்டாரு எங்கள் அப்பா. ஒரு சைட்டு விலையே 3000 ரூபா. ஆனால் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா நல்லா சும்மா ஒரு 18 பவுண்டு செயின், அந்த செயின் தெரிகிற அளவுக்கு பட்டன் 2-3 பட்டன் போட மாட்டார். கையில் எப்பவுமே பெரிய படம் வச்சுருப்பார். திருப்பூர்லேயே பெரிய கேஷ் ஹோல்டருங்கிறது அவருக்கு ஒரு பேர் இருக்குது. அப்புறம் உடனே அந்த கேரியர் பண்ணுறவன் இந்த 300 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனவன் வரல. அப்புறம் உடனே நம்மளுக்கு அன்றைக்கி ஒரு 7-8 ஒரு 12-13 வயசு இருக்கும். அப்புறம் எங்கள் அப்பா ஆள் விட்டுட்டு அந்த முட்டை வைக்கிறவனை எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வாடானாரு. நமக்கு ரொம்ப அன்றைக்கி ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருக்கும். வந்தோடனே எப்படி ஒரு 2 அடியாவது அவனை வைப்பார். அதெல்லாம் ஒரு அப்பா ஒரு ஹீரோவை வைக்கிறவனுக்கு ஒரு நல்ல இதாக இருக்குன்ட்டு வந்தோடனே அவன் நடுங்கிட்டே வந்தான். இன்றைக்கி எனக்கு ஞாபகம், ஏன்டா கரையத்துக்கு பணம் ஆகுது, எத்தனை ரூபா கொடுத்த? 300. ஒரு முட்டை என்னடா விட 15 பைசா. ஒரு முட்டை விற்றா எத்தனை பைசா வரும்? 1 பைசா வரும். ஏன்னா 300 ரூபாய்க்கு 30,000 முட்டை விற்று எங்கிட்ட கொடுத்து போட்டு சாபம் விட்டுட்டு போகிறேன். முடியலன்னா வந்து சொல்ல வேண்டியது தானே. 300 ரூபாய்க்கு கொடுத்து இந்த 4-5 மாதம் ஆச்சு, இந்த 100 ரூபாய் சேர்த்து கொடுத்து அனுப்புனார். இதெல்லாம் வந்து ஒரு இல்லாதவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறது நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் பல இடங்களில் கொஞ்சம் நல்லாவே இல்லாதவங்களுக்கு பணம் கொடுப்பார். பணம் கொடுக்கும்போது யாரையும் கல்யாணத்துக்கு வந்து 5000 ரூபா விடுங்க, 3000 ரூபா விடுங்க, 4000 ரூபா விடுங்கன்னா அதே சிஸ்டத்தை நான் இப்போவும் உபயோகப்படுத்துகிறேன். அவர் ஒரு 4-5 தடவை இழுத்தடிப்பார். அப்புறம் 5-6 தடவை இழுத்தடிச்சதுக்கப்புறம், ஏப்பா நீ 10,000 ரூபா கேட்ட, 2 பேருக்கு 5000 ரூபா லாபம் வர மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது செய்யறங்கையிலே சொன்னாங்க வந்தவங்க. மறுபடியும் 3 தடவை இழுத்தடிச்சு அப்புறம் வந்தோடனே இந்த வெங்கடாசலா, தால் பேர் வெங்கடாசல, இந்த வெங்கடாசல 5000 ரூபா வச்சுக்க. என்ன கிடையாது வியாபாரம்னு பணத்தை கொடுக்குறேன். ஆமாடா கொடுத்துருந்தான்னா எனக்கு 10,000 போயிடும், உப்போட 5000 லாபம், எனக்கு 5000 லாபம், நீ இது தர வேண்டாம், என்னை கெடுத்து ஓட வேண்டாம், ஒளிய வேண்டாம், இது எல்லாத்துக்குமே லாபமான வியாபாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இது இந்த டொனேஷனில் வந்து நான் இதே சிஸ்டம். அப்புறம் நான் பல தடவை கேட்டிருக்கேன், நீங்கள் வந்து இப்போ இந்த பணம் கொடுக்குறீங்களே, நம்மளுக்கு நாளைக்கு எதேச்சும் ஒரு கஷ்டம்னா அவங்க கொடுப்பானான்னு கேட்டோம்னா கடுமையான கோவப்படுவார். கொடுக்கணுங்கிற மட்டுமே நல்லடா, எதுக்கு அவங்ககிட்ட போய் கையாளுறான்னு என்னைக்கு நினைக்காத, நேரத்தை கூட இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அவர் சொல்லுவார். அதே நிலைமையில் இன்னைக்கும் இருக்கிறேன். அதே மாதிரி வந்து என்னோட 8 வயசில் வந்து எங்கள் அப்பா சைக்கிளில் தான் வருவார். எங்கள் அப்பா ராலி சைக்கிள் வச்சுருக்கிறது அந்த காலத்தில் ஏதோ பென்ஸ் கார் வச்சுருக்கிற மாதிரி. ஒரு 3வது 4வது படிக்கும்போது
அந்த வீதியில் எங்கள் வீட்டில் ஒன்று தான் ரேலி சைக்கிள் இருக்குது. அது வச்சுருந்தவங்களுக்கு தெரியும் அந்த ரேலி சைக்கிளோட மதிப்பு. உடனடியே நான் கொடுங்க குரங்கு பெடல் போட்டு ஓட்டி பழகிறேன்னு சொல்லி கொடுத்தேன். உடனே வந்து சரி சைக்கிளை கொடுத்துட்டு போனதும் டூத்பூர்லேருந்து ஒரு சின்ன புது சைக்கிளை 10 நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதே மாதிரி 9வது படிக்கும் போதே புது ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தாரு. இது மாதிரி நிறைய என்ன இது மாதிரி நிறைய சொல்லலாம். அதாவது வந்து இதெல்லாம் எனக்கு வந்து வெளிப்படுத்துறதுக்கு இத்தனையும் சேர்ந்து வெளிப்படுத்துறதுக்கு மருத்துவர் நீங்கள்லாம் இங்கே வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. ஆனால் இந்த மாதிரி ஒரு நம்ம அதனால தான் நம்ம மனவர் இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கறதுன்னு கேட்டப்ப விருதை விரும்பாத வெற்றியாளர். எங்கள் அப்பா வெற்றியாளர் தான், எந்த விருதையும் விரும்பலை. அதனால் வந்து எனக்கு அந்த தலைப்பு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. இந்த தலைப்பில் என்னை பேச வச்சதுக்கு இன்னுமே நிறைய நினைவுகள் இருக்குது. நான் கொஞ்சம் மினிமமாக பேசி கொஞ்சம் எங்கள் அப்பாவோட புகழை எனக்கு பேசுறதுக்கு ஒரு டாக்டர் நீங்கள் எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் தந்தையார் செய்த நல்லவைகளை மட்டுமே சொல்வார்கள். ஆனால் ஐயாவுடைய தந்தையார் தீயது இது, இதை நீ உணர்ந்து அந்த பாதைக்கு செல்லாதே, களவும் கற்று மற என்பதற்கேற்ப சிறு வயதிலேயே ரேஸுக்கு போறத கூட சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைய சம்பவங்கள் ஐயா சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த இன்னொரு இது வந்து 9 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடாதுங்கிறது. நான் என்னோட 69 வயசில் இன்னைக்கு வரைக்கும் 9 மணிக்கு மேலே வெளியே இருந்ததில்லை. இன்னொன்று வந்து செகண்ட் ஷோ போகிறதுக்கு அலோடு இல்லை. அதுக்கு அவர் சொன்ன காரணம் செகண்ட் ஷோ போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா கெட்ட பழக்கத்தையும் முடிச்சுட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம், போகக்கூடாதுங்கிறது அவர் போட்டு உத்தரவு. இன்னைக்கு வரைக்கும் என் பையன், நான், என் தம்பியிலிருந்து யாருமே செகண்ட் ஷோ பார்த்ததே கிடையாது. ஆக ஐயாவோட வாழ்க்கையிலே அவருடைய தந்தையார் அவனாசலிங்கம் செட்டியார்கிட்ட டீ கடையிலிருந்து டீ வாங்கிட்டு வர்ற வேலை, அது கடைநிலை வேலை. ஸோ தன்னுடைய பரம்பரையின் வாழ்க்கை கீழ் மட்டத்தில் துவங்கி இன்று ஐயா அவர்கள் மேல் மட்டத்திலே உயர் மட்டத்தில் ஒரு கண்ணியவனாக இருக்கிறார் என்றார். அவருடைய தந்தையார் போதித்த போதனைகள் நல்லவை மட்டுமே நம் நல்வழி காட்டுவதில்லை, தீயதையும் அறிந்து கொள், மறந்தும் அந்த பக்கம் சென்று விடாது என்று அவர் சொன்னார். இவர் கேட்டார். அதை விட அவர் சொல்லாத ஒன்றை சொல்கிறேன். அவங்க அப்பா சொல்லுவாராமா, என் மகன் கூட என்னை கேட்காமல் எதையும் செய்வார், ஆனால் என் மகனை கேட்காமல் நான் எதுவும் செய்வதில்லை. அப்படியே ஒரு தந்தையார் வாயிலிருந்து வந்த வார்த்தை. யாராவது 19 வயதிலேயே திருமணம் செய்து வைப்போமா? இங்கே அமர்ந்திருக்கும் சபையோர்களே, தன்னுடைய மகனுக்கு 19 வயதிலேயே அவர் நன்றாக தீர்மானித்து இந்த மகன் இதனை இவன் செய்வான் என்றாய்ந்து அவனை அவன் கண் விடல் என்பது போல இந்த மகனுக்கு 19 வயதிலேயே திருமணம் செய்து வெற்றி கண்டவர் அந்த தந்தை. அந்த தந்தையை நினைவு கூறும் விதமாக ஐயா அவர்கள் இவ்வளவு விஷயங்கள் பகிர்ந்ததுக்கு மிக நன்றி ஐயா. எப்போ அவர் ட்ரெஸ் பண்ண ரொம்ப பக்காவாக டீக்காக ட்ரெஸ் பண்ணுவேன் ரவி. இது கூட எங்கள் அப்பாட்டு அந்த பழக்கம் தான். நான் அவங்க அப்பாவை பார்த்ததில்லை. அவர் அஜய் நாராயணசாமி வச்சுருக்கிறதுல அவர் ராமநாதன் செட்டியார் அவர். ஐயா நாராயணசாமி ஐயா, நீங்கள் தான் சாட்சி. ராமநாதன் ஒரு இன்ஜினியர் இருந்தார் இல்லைங்க, முனிசிபல் இன்ஜினியர், உங்கள் இதுக்கு பக்கத்தில். அவங்க அப்பா வந்து அங்கே வந்து உட்கார வருவார். அவர் போட்டுருக்க சட்டை, வேஷ்டி, தங்க செயின், கையில் சிகரெட்டு, இது வந்தால் ஒரு பெரிய ஜமீன்தார்லாம் வருவாங்க, அப்படி வருவார் சொல்லுவாங்க.
அந்த மாதிரி இப்போ இவருடைய ட்ரெஸ் கோடோடு அவர்கிட்ட இருந்து வந்தது. ரவி வந்து எது ட்ரெஸ் கோடை ரொம்ப பக்காவாக பண்ணுவாங்க. அவங்க அப்பாவை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அப்புறம் அவர் 100 ரூபா கட்டை எடுத்து உள்ள பாக்கெட்டில் வச்சுக்குவார். அந்த இந்த பெல்ட்டில் எங்கே போனால் அந்த 100 ரூபா கட்டெலாம் போக மாட்டாங்க. செலவு இருந்தால் இல்லைனாலும் இவர் சொன்னதில்லை, மற்ற அவங்க சொல்கிறது. அது மாதிரி அவர் நல்ல வாழ்ந்திருக்காரு, நல்ல வழிகாட்டியாக வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய நம்ம தந்தையர் நமக்கு வந்து நமக்கு சொல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுறது நிறையா இருக்குது. அது மாதிரி எல்லாருக்கும் நம்ம தந்தையரை பற்றி சில அனுபவங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம அவங்க சொல்லிக் கொடுக்கறது இல்லை, நம்ம அவங்க வாழ்ந்து காட்டுறாங்க. மிக்க நன்றி ரவி நண்பர்களுக்கு. அனைத்தும் ஒருவனுக்கு. இன்றைய தினம் கவிதையின் தலைப்பு தந்தையர் தினம். தந்தையை பற்றி நிறையா டாக்டரையா சொன்னார். ரவி அவர் சொந்த அனுபவத்தை மனம் கணக்கு பண்ணி நிறைய சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் நன்றி. கவிதை: தன் சொந்த உழைப்பால் உயர்ந்து தன் பிள்ளை உயர தனி தியாகம் செய்யும் தனிப்பிறவி. கன நேரம் கண்மறைந்தாலும் மனம் பதறும் தியாக பிறவி. தனக்கென கருதாமல் சந்ததி உயர துடிக்கும் தியாக சுடர். இடியை உள் சுமந்து மின்னலென சிரிக்கும் இடிதாங்கி. மெழுகாய் உருகி வெளிச்சம் தரும் வெள்ளை உள்ளம். மறைந்த பிறகு மனம் மறைந்தி பலனில்லை. உடனிருந்து உயர்த்தி பிடிப்போம் உன்னத உறவை. துன்பம் வரும்போது நினைப்பதுண்டு கஷ்டம் தெரியாமல் வளர்த்த அப்பாவை. உள்ளம் குளிர உற்சாகம் அளிப்போம் அன்பு தந்தை ஆனந்தமடைய. நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக கவிதை வாசிக்க அழைக்கின்றோம் கவிஞர் தமிழ் செம்மல் குமாரசாமி ஐயா. வருகை தந்திருக்கின்ற அனைவரும் கண். தாய் வீட்டை பராமரிக்கிறார், தந்தை பொருளாதாரத்தை ஈட்டுகிறார். தாய் வீட்டை பராமரிக்கிறார், தந்தை பொருளாதாரத்தை ஈட்டுகிறார். தந்தை. நன்றி ஐயா. அடுத்ததாக கவிஞர் மாரிமுத்து ஐயாவை கவிதை வாசிக்க அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ் இலக்கிய பண்ணையின் நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற கவிஞர் மக்கள், சிறப்பு பேச்சாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ரவி ஐயா பேசும்போது சொன்னார் தந்தையினுடைய வாழ்க்கை அப்படியே சொல்லிகிட்டே வந்துடுறது. நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொல்கிறேன். அது புத்தகமாக போட்டு வெளியிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறத விட புத்தகம் பண்ணுங்க. அதே மாதிரி நான் அருமைக்கும் சொல்கிறேன், 40 வரி 50 வரி எழுதி அனுப்பிச்சுட்டே இருப்பார். புத்தகமாக்குங்க. புத்தகத்தை போட்டு நீங்கள் மக்கள் மத்தியில் புத்தகமாக கொடுத்து பாருங்கள். வாட்ஸ்அப்பில் போடுறாலும் படிச்சுட்டு அழிச்சிடுவோம். உங்களுடைய ரெக்கார்ட் ஆகணும்னு இதை செஞ்சு பாருங்க. அது என்னைக்கு நிற்கிது. அது வந்து என்னுடைய ஆலோசனையும் சொல்லிக்கிறேன். ஒரு கவிதையாக வெளியிட ஆரம்பிக்கிறேன். அன்பின் சிகரம் அப்பா. தலைப்பு. அடுத்ததாக கவிஞர் அகரசி. உரிமை தலை நிமிர செய்யும், தந்தையின் உரிமை தலை நிமிர செய்யும். தந்தை. நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக கவிஞர் மாயாவின் மனோகர் ஐயாவை கவிதை வாசிக்க அன்புடன் அழைக்கின்றேன். தமிழ் அன்னைக்கும் வள்ளுவர் பெருந்தகைக்கும் எனது அவர்களை வணங்கி இந்த இனிய நிகழ்வின் தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் எனது திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசப்பணியாற்றுபவர்கள், தேசத்திற்காக போராடுபவர்கள் எல்லோரும் சுயநலமின்றியே வாழ்வார்கள். அதுபோலத்தான் ஒரு தந்தை என்பவர் தன் குடும்பத்திற்காக எவ்வித சுயநலமும் இல்லாமல் எல்லோரும் நல்வழிப்படுத்துவார். அந்த தந்தையரை நினைக்கும் இந்த நாளிலே எனது கவிதை வாசிப்பதை நான் பெருமையாக கொள்கிறேன். வறண்ட பூமி, உயிரினம் கொத்து கொத்தாய் சரிந்த காலம், வேலையும் இல்லை
கிடைத்தால் கூலியும் இல்லை. வாரமோ ஓரிரு வேளை உணவே. ஆங்கோர் குடும்பம் தாய் தந்தை இரு பிள்ளை என்று. பிள்ளைகளோ பட்டினியில் சுருண்டு கிடக்க, வறண்ட தலையோடு எலும்பாய் சுவரையொட்டி மனைவி சாய்ந்திருக்க, தந்தையோ ஒடியும் தேகத்தோடு கைத்தடியூன்றி வேலைக்கு செல்ல, அரிதாய் கிடைத்த காசிலே கையளவு அரிசி வாங்கி மனையாளிடம் கொடுக்க, அவளோ கஞ்சி வைத்து பாதியை கணவன் தட்டிலே ஊற்றி மீதத்தை மூவருக்கும் பங்கு வைக்க, இது என்ன அநியாயம்? சுருண்டு கிடக்கும் குழந்தைக்கும் இல்லை, வறண்ட உடலுடையால் உனக்கும் இல்லை, ஆனால் எனக்கு மட்டுமா என்று ஏங்கி தவித்து பதற்றமாய் கணவன் கேட்க, இல்லை, சரியான முறையிலேயே பங்கிட்டேன் என்றாள் மனையாள். சுருண்டு கிடக்கும் வளரும் பிள்ளைக்கு என்பது உண்மையே, மூவருக்கும் பணிவிடை செய்கிறேன் என்பதும் உண்மையே. ஆனால் நீவீர் நலமானால்தானே, உடல் தெம்பு இருந்தால்தானே நாளை இக்கூழாவது உறுதி. இன்றே உங்களுக்கு குறைத்து விட்டால் கோளொன்று ஊன்றக்கூட பலமில்லாத நேரத்திலே நீங்கள் எவ்விதம் எங்களை காப்பீர்? ஆகவே உங்களுக்கு கொடுத்தோம் என்றதும் காரணம் கேட்டு தந்தையோ கண்ணீர் விட்டார். உன் கணக்கிற்கு இது சரி, ஆனால் என் கடமைக்கு சரியில்லை. என்னுள் ஆன்ம பலம் உண்டு, கடமை வெறியுண்டு என தேற்றுதல் தந்து பகிர்ந்தளித்து தோட்டத்து வேலியாய் மகிழ்ந்தார் அந்த குடும்ப வேலி. வாயடைத்த தாயோ கண்மூடி நீர் விட்டாள். நன்றி. திருக்குறள் வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக கவிஞர் ரா உமாபதி ஐயாவை கவிதை வாசிக்க அன்புடன் அழைக்கின்றோம். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அவையோருக்கும் வணக்கங்கள். தலைப்பு தந்தையர் தினம். தந்தையர் தினத்தை 6வது மாதத்தில் 3வது ஞாயிறென ஏனோ முறைப்படுத்தி வைத்தார். தந்தையர் தினத்தை 6வது மாதத்தில் 3வது ஞாயிறென ஏனோ முறைப்படுத்தி வைத்தார்கள். 6ஓடு 3 சேர 9 ஆச்சு. நவகிரகங்களின் நம்பர் ஆச்சு. ஒரு நாளும் ஓய்வுன்னு சொல்லையே எண்ணி பாராமல் ஓய்வின்றி தந்தை ஓடிக்கொண்டே இருப்பதாலோ என்னவோ நவகிரகங்களின் நடுநாயகமாகி ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருக்கும் சூரியனுக்கு ஒப்பாக உரைக்கத்தானோ தந்தையர் தினத்தை 6வது மாதம் 3வது ஞாயிறு முறையாக வைத்தார்கள். தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை சொன்னார்கள். உண்மைதான். தாய்க்கு பின் தானம் என்று சொல்லி வைத்தார்கள் சான்றோர்கள். தாய்க்கு ஒப்பாக தானம் ஒன்று உண்டதென்று அறிந்ததால் சொல்லி வைத்தார்கள் போலும். தந்தைக்கு பின் யார் வருவாரோ, தந்தைக்கு ஒப்பாக தந்தைக்கு இணையாக தரணியில் யாரையும் உரைக்க முடியாதென எண்ணியதால் தான் என்னவோ சான்றோரும் முன்னோரும் சொல்லி வைக்காமலே சென்றதென்ன மாயமோ. தந்தையோடு இருக்கும்போது தெரியாது தந்தையின் அருமையும் பெருமையும். தந்தையை இழந்து தனித்து நிற்கும்போதுதான் தெரியும் தந்தையின் அருமையும் தனித்தன்மையும். தந்தையோடு இருக்கும் வரை சொந்த கூட்டுக்குள் நீ பத்திரமாய் பக்குவமாய். தந்தையை இழந்த பின்னே மந்தையில் உன் வாழ்க்கை கந்தையாய் கசங்களாய். தந்தை ஒரு விந்தை மனிதர். தன் சொந்த காலில் நடந்தாலும் தனக்கென நடக்க தெரியாதவர். மகனையும் மகளையும் தோளில் சுமந்து கொண்டு அவர்களின் கனவுகளை தன் கண்களுக்குள் காண்கின்ற விந்தை மனிதர் தந்தை. தன் ஆசைகளை எல்லாம் ஓசையின்றி மனசுக்குள்ளேயே பூட்டி வைத்து தன் வாரிசுகளின் சின்ன சின்ன ஆசைகளையும் நேர்த்தியாக எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து ஈர்த்து கொடுக்கும் தந்தையே சிந்தைக்குள் வீட்டிற்கும் சீர்மிகு தெய்வம். தந்தையே சிந்தைக்குள் வீட்டிற்கும் சீர்மிகு தெய்வம். தந்தையை போற்றுவோம், தந்தையை வணங்குவோம். நன்றி.
உடன் அழைக்கின்றோம். வாசிக்கிறேன். தந்தையர்கள் என்றால் தங்கமானவர்கள். தடுமாறி விழுந்தால் குடும்பம் தத்தளிக்கும். தந்தையர் தடுமாறி விழுந்தால் குடும்பம் தத்தளிக்கும். அனைவருக்கும் வணக்கம். தந்தையர் தின வாழ்த்துக்கள். தந்தை இல்லாத வீடுகளில் மூத்த மகனே தகப்பன் சாமியாக இருந்து அந்த குடும்பத்தை தாங்குகிறார். அந்த தகப்பன் சாமியாக வாழுகின்ற ஆண்களுக்கு இந்த கவிதை சமர்ப்பணம். மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத கருப்பை தினம் சிரித்துக் கொண்டே சிலுவை சுமக்கும் குடும்பம் என்னும் பொறுப்பை தலைமகனாகிய இல்லங்களில் தகப்பன் சாமியாய் அவதாரம். கடமை தாங்கிய தோள்களில் கடமையை தோளில் தாங்கி தாங்கி தியாக தழும்புகள் ஏராளம். தலைமகனாகிய இல்லங்களில் தகப்பன் சாமியாய் அவதாரம். கடமையை தோளில் தாங்கி தாங்கி தியாக தழும்புகள் ஏராளம். தந்தையர் தின வாழ்த்துக்களும் மற்றும் முன்னால் பேசிய அறிஞர்களும் மிக அருமையாக தங்களுடைய ஆர்வ கவிதையை வாசித்தார்கள். எனக்கு முன்னால் வாசித்து சென்றவர் வைரமுத்துவின் வரிகளை வைரமுத்துவின் இதயத்திலிருந்து வாங்கி வந்தார். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக கவிதை ஆர்வலர் பெருமக்களுக்கும் வணக்கத்தை கூறி எனது கவிதை வரிகளை வாசிக்க வருகிறேன். தந்தைக்கு தொடுக்கும் தமிழ் வரிகள். தூய தும்பை மலர் என் அன்பு அப்பாவுக்கு. அப்பா, உங்கள் விரலை பிடித்துதான் இந்த உலகத்தை அறிந்தேன். என் முதல் நண்பரும் நீங்கள், என் முதல் ஹீரோவும் நீங்கள், என் முதல் நம்பிக்கையும் நீங்கள். நான் சிரிக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் கண்ணீரை மறைத்தீர்கள். நான் உயர வேண்டும் என்பதற்காக உங்கள் கனவுகளை கூட தியாகம் செய்தீர்கள். என் ஒவ்வொரு வெற்றியின் பின்னாலும் உங்கள் உழைப்பும் உங்கள் அன்பும் உங்கள் ஆசீர்வாதமும் இருக்கிறது. உலகம் என்னை விட்டு போனாலும் என்னை ஒருபோதும் கைவிடாதவர் நீங்கள். உங்களை போன்ற ஒரு அப்பாவை இந்த உலகம் முழுவதும் தேடினாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் மகளாக பிறந்தது என் வாழ்க்கையின் பாக்கியம். என்றும் உங்கள் அன்பை சுமந்து வாழும் உங்கள் செல்ல மகளிடமிருந்து இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்ததாக பாரதிதாசன் சிந்தனைகள் பற்றி பேச வருகிறார் கவிஞர் நருமகை ஐயா. உரு தெரியும் முன்னே என்னுள் கருத்தறிந்து கண்டுபிடித்த தமிழே. இந்த சமூகத்தில் இலக்கியத்தின் மூலம் சமூக பிணியை நோக்குகின்ற ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் முத்துசாமி ஐயா அவர்களுக்கும், தந்தையர் தினத்திலே கவிதையை வழங்கிய என் இனமான கவிஞர் பெருமக்களுக்கும், தடம் மாறிய எதிர்ப்புகள் என்கின்ற தலைப்பிலே பேச இருக்கக்கூடிய இனிய நண்பர் திரு மோகன்ராம் ஐயா அவர்களுக்கும், திருக்குறள் சிந்தனைகள் என்கின்ற உயர்ந்த சிந்தனைகளை வழங்கக்கூடிய, என்னை விட என் கவிதைகளை நேசிக்கக்கூடிய நெஞ்சுக்கு நெருக்கமான நண்பர் அஜந்தா நாராயணசாமி ஐயா அவர்களுக்கும், யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வரமாக தந்தை கிடைத்த விருதை விரும்பாத வெற்றியாளர் என்ற தலைப்பிலே தன் வாழ்வியல் அனுபவங்களை இங்கே ஒரு துப்பறியும் நாவலை போல சுவாரஸ்யமாய் சொல்லிவிட்டு சென்ற திரு ரவி ஐயா அவர்களுக்கும், உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படம் நான் பார்த்திருக்கிறேன் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓய்வுக்கு பிறகு தமிழாசிரியராக இருந்து இன்று உலகம் முழுவதும் சென்று தமிழ் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய நண்பர் திரு தங்கவேல் ஐயா சேதாரத்னம் ஐயா அவர்களுக்கும்,
எரிமலை வெடிப்பு என்கின்ற ஒரு கவிதை நூலை எழுதி அதை அறிமுகம் செய்து இருக்கின்ற இனிய நண்பர் செங்கவி அருணாசலம் ஐயா அவர்களுக்கும், நூலுக்கு அறிமுறை செய்யக்கூடிய அகரிசி, நான் இப்போதான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு மகரிசி தெரியும், என்னங்க அகரிசின்னு. அவர் கவிதை எழுதுவதால் அப்படி இருக்கலாம் என்று தங்கவேல் ஐயா சொன்னார்கள். அகரிசி இனிய குரலுக்கு சொந்தக்காரர், அற்புதமாக பாடல் பாடக்கூடியவர், நீ பாடுவார்னு நினைச்சேன். அகரிசி ஆரம்பாப்பா. நூல் விமர்சனம் 1000ல் ஒருத்தி மலேசிய எழுத்தாளர் அவர்கள் எழுதிய நூலை விமர்சனம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த இலக்கிய இனிய நண்பர் திரு மாயாவி மனோகர் அவர்களுக்கும், ஒரே ஒரு பெண்ணாக இருந்தாலும் சிங்க பெண்ணாக வந்து ஒன்றல்ல நான் 1000ல் ஒருத்தி என்பதற்கு இணங்க நான் வந்த உடனே பார்த்தேன் மகளிருடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. ஒருவேளை அவங்க சொன்னாங்க தந்தையர் தினம் என்பதால என்னவோ மகளிர் வரவில்லை என்றார்கள். இந்த நீட் தேர்வு மறுதேர்வு நடந்து கொண்டிருக்கிறது மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதால் வர இயலாது என்று சில நண்பர்கள் தோழிமார்கள் சொன்னார்கள். ஆண்களுக்கு இணையாக ஒருத்தியாக வந்தாலும் அதிலே மிகச் சிறப்பான கவிதைகளை வழங்கிய அன்பு சகோதரி மகேஸ்வர் அவர்களுக்கும், இந்த விழாவில் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, என்ன திரளாக. திருப்பூர் என்பது ஒரு டாலர் சிட்டி, செல்வ செழிப்புகளும் பணமும் புழங்குகின்ற இடத்தில் இலக்கியத்துக்கான இவ்வளவு பேர் வந்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். எனவே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என் மகிழ்வான வணக்கங்கள். இந்த விழாவிற்கு கார்த்திகேயன் அழைக்கும் போது நான் சொன்னேன், சென்ற வாரம் சொல்லும்போது வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். 2 நாளாக எனக்கு சற்று உடல்நிலை சரியில்லை, சளி இருமல், இருந்தாலும் வந்துவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே பல முறை வர வேண்டும் என்று நினைக்கின்ற போது ஏதாவது ஒரு விழாவிலே இந்த நிகழ்வுகளிலே நாம் சென்று விடுகிறோம். இலக்கிய பண்டிகை எப்பொழுது வர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இந்த முறை வருகிறேன் ஐயா. என்னுடைய உரை நீச்சை ஒரு 10 நிமிடம் என்பதை 5 நிமிடமாக சுருக்கிக் கொள்கிறேன் என்கின்ற அனுமதியோடு இங்கு வந்து கலந்து கொள்கிறேன். சென்ற வாரம் எனக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு இலக்கிய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு நிகழ்வுக்குள் செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு இலக்கிய நிகழ்வு, ஊர் பெயர், நிகழ்வு நடத்தியவர்கள் பெயரை சொல்லுவது அவை மேடைக்கு சற்று சரியான பொருத்தமாக இருப்பாது என்பதால் இலக்கிய நிகழ்வுகள் என்று சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஏன்னா நாம் எல்லாம் கவிஞர்கள், பல்வேறு நிகழ்வுகளில் சென்று கலந்து கொள்ளக்கூடியவர்கள், நல்ல பல்வேறு மேடைகள் கவியரங்கம் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். சென்னையிலிருந்தும் மதுரையிலிருந்தும் தஞ்சையிலிருந்தும் பல்வேறு கவிஞர்கள் வருவார்கள், நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்றார்கள். நான் எனக்கான பணியை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு வருகிறேன் ஐயா என்று பெயர் கொடுத்து விட்டேன். ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால், ஒரு இடத்தில் நாம் பெயர் கொடுத்து விட்டால் கட்டாயம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மகன் விடுதியில் படித்துக் கொண்டிருக்கிறான், 10ஆம் வகுப்பு முடிந்து. மதியம் ஒரு 3 மணிக்கு நான் அவனை அழைத்துக் கொண்டு போய் வீட்டில் விடுதியில் விட்டுவிடலாம். கவியரங்கம் எப்படியும் 10 மணி என்றால் ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க என்று நான் 10:30 மணிக்கு அந்த நிகழ்வுக்கு சென்று விட்டேன். சென்ற வாரம் அமாவாசை, சரியான கூட்டம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். பேருந்து ஏற முடியவில்லை, எப்படியோ சிரமப்பட்டு ஏறி அந்த நிகழ்வுக்கு சென்றேன். 10:30 மணி விழா தொடங்கவில்லை, 11 மணிக்கு தொடங்குகிறது. கவியரங்கத்துக்கான எந்த தொடர்ந்து பல்வேறு தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டும் அந்த நிகழ்ச்சிகளின் மூலம் பல்வேறு தமிழ் ஆர்வலர்களையும் எழுத்தாளர்களையும் படைப்பாளிகளையும் உருவாக்கி செவனே நடத்தி கொண்டிருக்கின்ற நமது தமிழ் இலக்கிய பண்ணையின் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற கார்த்திகேயன், மகேஸ்வரி அவர்களுக்கும், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆசான் முனைவர் பேராசிரியர் தங்கவேல் ஐயா அவர்களுக்கும், மேடையிலே பேசிவிட்டு சென்ற சுந்தரராஜ அடிகளார், ரவி போன்றோருக்கும், கவிதையை நம்மளுக்கு காட்சியாக பேசி புரிய வைத்து அழகாக உரையாற்றிய நறுமுகை ஐயா அவர்களுக்கும், இங்கே மேடைக்கு எதிர்ப்புறமாக அமைந்திருக்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மன மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் மறந்துவிடும் என்பதற்காக நறுமுகை அவர்கள் சொன்னதுக்கு ஒரு 2 விஷயங்களை நான் மேற்கோள் காட்டி சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன்.
பாரதியார் பாரதிதாசன் அவர் வேறுபாடை குறிப்பிட்டார். அது அவருடைய கருத்து, நான் தவறு. ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு விஷயம், பாரதிதாசன் அவர் பாரதி மேலே அதீத பற்று கொண்டார். அதனால் தன்னுடைய இயற்பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் என்பது உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொருடைய கவிஞர்களையும் நான் என்னுடைய தனிப்பட்ட பார்வையிலே அவர்களுடைய நல்ல விஷயங்களைத்தான் நாம் எடுத்துக்கொள்கிறேன். நாம் அப்போ திரைப்படம் பார்க்குறோம், எல்லா சீனும் அதில் வருது, உண்டோ இல்லைங்க? அதனால நல்லது நாம் எடுத்துக்கிறோம். நாம் ஒருவரிடத்துல இருந்து நல்ல செய்தியை நாம் எடுத்துக்கொண்டால் பிரித்து பார்க்கின்ற எண்ணமே நமக்கு வராது. அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாங்க, தவறில்லை. அவர் அழகாக பேசினார், அவருக்கு என்று வாழ்த்துக்கள். தடமாறிய எதிர்பார்ப்புகள் என்பது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. வாழ்க்கையே எதிர்பார்ப்பு தான். இந்த பூமி இயங்கிறதே எதிர்பார்ப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை மறுக்கிறதுக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் நமக்கு கிடைக்காத போது நமக்கு என்ன கிடைக்குதுங்க? ஏமாற்றத்தை சந்திக்கிறோம். நம்ம எதிர்பார்ப்புங்கிறது தவறு கிடையாது. ஒரு மாணவனை ஒரு முதல் இடத்திலே வருவார் என்று எதிர்பார்த்தோம். அந்த மாணவனே சொல்கிறார், பரவாயில்ல நான் இரண்டாவது வந்து, ஆனால் நான் எழுதுனதுக்கு ஃபர்ஸ்ட் வருவேன் நான் எதிர்பார்த்தேன். தவறில்லை. அந்த எதிர்பார்ப்புங்கிறது அந்த தரம் மாறும்போது, அதாவது அந்த ஏமாற்றத்தை அடையும் போது நாம் அதிலே வீழ்ந்து விடக்கூடாது. அதைவே நினைச்சு ஒரு விரக்தி மனப்பான்மை அடையும் போதுதான் நம்மளுடைய மனித வாழ்க்கை தடம் மாறுகிறது. அப்படி அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆசை நம்மளுக்கு ஏற்படுகிறது. ஆசை தவறா என்று கேட்டார்கள். ஆசை தவறு கிடையாது. இப்போ ஒருத்தர் நம்ம சொல்றோம், நம்ம நடைமுறையிலேயே சொல்றோம், ஏனுங்க அப்படியெல்லாம் பண்ணாருங்க, ஆசைப்பட்டாருங்க, இப்படியெல்லாம் நமக்கு வந்து மகனை அமைச்சு கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாரு, ஆசைப்பட்டாருங்க அப்படின்னு நம்ம சொல்றது இல்லைங்களா? ஆசை தவறில்லை. அளவுக்கு மீறிய ஆசையே, ஆனால் புத்தர் சொன்னார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். வாழ்க்கையில எப்படி வேணாலும் வாழலாம், இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ரெண்டு, நாம் நேர்மையாக நல்ல எண்ணங்களை விதைத்து நாம் அதன் மூலமாக அறுவடை செய்கின்ற நல்லதை நாம் எதிர்பார்ப்பது தவறில்லை. அதன் மூலமாக நாம் ஆசைப்படுவதும் தவறில்லை என்பதற்காக ஒரு சிறு குட்டி கதையை நான் இங்கே சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாகன வசதி இல்லாத காலம். நம்ம வந்து வணிகம் செய்யறதுக்கு நாம் எல்லாம் நடந்து தான் போவாங்க. ஒரு கிராமத்திலிருந்து அடுத்த கிராமத்துக்கு போவாங்க. அப்போ நடந்து தான் போவாங்க. அப்போ என்னன்னா, காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு போனாங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னால, அப்புறம் நம்ம உணவெல்லாம் மடியில் கட்டிக்குவாங்க, கையில் ஏதோ ஒரு பையில் போட்டு கொண்டு போகிறது வழக்கம். அப்படி போயிட்டு திரும்பி ஒரு இடத்துல மத்தியானம் ஆயிடுது, ஒரு வியாபாரி போகிறாரு, திரும்பி வந்துட்டு இருக்கிறாரு, மத்தியான நேரம் ஆயிடுது, பசியாகுது. அப்புறம் ஒரு பாலடைஞ்ச ஒரு மண்டபமாட்டு இருக்குது, அங்கே வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்து தன்னுடைய உணவு பொட்டலத்தில் வந்து பிரிக்கிறாரு சாப்பிட்றதுக்காக. அந்த நேரம் பார்த்து இன்னொரு வியாபாரி அந்த வழியாக வராரு. ஆனால் இங்கே இடம் இருக்குது, இவர் உட்கார்ந்துருக்காருன்ட்டு அவரும் வராரு. ரெண்டு பேரும் தன்னுடைய உணவு பொட்டலத்தை பிரிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இவருக்கு ஃபஸ்ட்டு உட்கார்ந்தவர் பிரிக்கிறாரு ரொட்டி துண்டு. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நாம் இப்போல்லாம் நம்ம வந்து ராய் ரொட்டி சாப்பிட்றோம், கோதுமை ரொட்டி சாப்பிட்றோம். ஓ நல்லது, ஐயா தெரியும், மருத்துவ குணம் உள்ளது. வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா ருசியாக நாவுக்கு நாம் செய்யற இப்போ சாப்பிட்ருக்கிறோம். அது ஏதோ ஒரு ரொட்டி துண்டுன்னு வச்சுக்கோங்க. அவர் 5 ரொட்டி துண்டு வச்சிருக்கிறாரு. நல்லா கவனிங்க, ஒரு கால்குலேஷன். ரெண்டாவது வந்து உட்காரார், ஐயா நானும் ஓஞ்சு போய் வந்தனுங்க, நானும் சாப்பிட்லான்னு பார்த்தேன், எங்கிட்டையும் பார்த்தீங்களா அதே ரொட்டி துண்டு நானும் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு 3 துண்டு இருக்குது. 2 பேர் உட்கார்றாங்க. முதல்ல வந்தவருக்கு 5 ரொட்டி துண்டு கையில் இருக்குது, ரெண்டாவது வந்தவருக்கு ஒரு 3 ரொட்டி துண்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து இடையில ஒருத்தர் வராரு.
ஐயா இங்கே உட்காந்துருக்கிறீங்களா? எனக்கு மயக்கமே வந்துட மாட்டேங்குதுங்க, பசி மயக்கம். நான் உங்களுக்கு முன்னால் நான் சுற்றிட்டு வந்து இப்போ தான் ஓய்வு எடுக்கலான்ட்டு பசி மயக்கத்தில் வந்து நீங்கள் உட்கார்றதை பார்த்து நான் வந்தேன் அப்படின்ட்டு அவரு உட்கார்றாரு. சரி இன்னும் 3 பேர் சாப்பிட்லாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் 3வது வந்தவர்கிட்ட எந்த உணவு பொட்டலும் இல்லை. அப்புறம் பார்க்குறாங்க, இவர்கிட்ட 5 இருக்குது 3 இருக்குது. ஆனால் சரிசமமாக வந்து பிரித்து சாப்பிட்றோம், பகிரோம். 8 எப்படிங்க 3 பேர் சரிசமமாக பிரிக்கிறது சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு யோசனை சொல்கிறாரு. நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு துண்டையும் 3ஆக பிரிச்சிருங்க. 5 ரொட்டி துண்டு இருக்கிற முதல் வந்து இருந்தவர் 5 15. 3வது ரொட்டி துண்டு இந்த 2வது வந்தவருக்கு 3 இருக்கு, 3 9. அப்போ எவ்வளோ ஆச்சுங்க? 15 9 24. ஆளுக்கு 8 வச்சுக்கங்கன்னு சாப்பிட்டுக்கலாங்க ஈக்குவலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்ட்டு அந்த 5 + 3 8 5 15 இல்லை சாரி 24. 24 ஆளுக்கு 8 பிரித்து 3 பேர் சமமாக சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சோன்னீங்க திடீர்னு 3வது வந்தவர் வயிறெல்லாம் நினைச்சதுங்க, ஐயா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு திடீர்னு என்ன பண்ணுறாரு, மாயமாக மறைஞ்சிடுறாரு. அவர் தான் இறைவன். அவர் திடீர்னு காட்சி அளித்து நான் வந்து உங்களை சோதிக்கிறதுக்காக வந்தேன், நீங்கள் பகிர்ந்தது கரெக்டாக பகிர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி போட்டு 8 தங்க காசு அவர் கையில் கொடுத்துட்டு போயிடுறாரு. சுருக்கமாக முடிச்சாரு 8 தங்க காசு. அப்போ ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, சரி நான் 5 வச்சதுனால 5 நீங்கள் 3 5 3 8 பிரிச்சுக்கலான்னா இந்த 2வது அது சாத்தியம் இல்லைங்க. நான் உங்களுக்கு கூடுதலாக 3 பேர் பகிர்றதுக்காக என்கிட்ட குறைவாக இருந்தாலும் என்கிட்ட கொடுத்தேன், எனக்கு 5 கொடுங்க நீங்கள் 3 வச்சுங்க அப்படிங்கிறாரு. அப்போ அது வந்து என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துடுது. அப்போ அந்த ஊரில் ஒரு ஜமீன்தார்கிட்ட போய் கேட்குறாங்க, சரிங்க 8 எப்படிங்க பிரிச்சுக்கிறது அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து இவங்க 2 பேர் கதையெல்லாம் கேட்டுட்டு பகவான் கொடுத்துட்டு போயிருக்காரு, இதில் எதுக்கு பாகுபாடு பார்க்குறீங்க ஆசையா? அவர் கடைசியில் முதல்ல கொடுக்கறது கொடுங்கிறாரு, அதுக்கு அவர் 2வது சம்மதிக்கலை. அப்புறம் தான் இறுதியாக ஜமீன்தார்கிட்ட போய் அவர் சொல்கிறாரு, நீங்கள் 5 கொண்டு வந்ததுனால நீங்கள் 3 துண்டாக பிரித்ததுனால 5 15 பிரிச்சுக்குங்க, அதில் 8 கழிச்சுக்குங்க, 7 நீங்கள் வச்சுக்குங்க. நீங்கள் 3 துண்டு நீங்கள் கொடுத்ததுனால 3 9 3 பேருக்கு கொடுத்துருக்குறீங்க, அதில் 8 கழிச்சுக்குங்க, நீங்கள் வந்து 1 வச்சுக்கங்கன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்போ இயற்கையாக 3 வந்திருந்தா லாபம் அவருக்கு அதிகமாக ஆசைப்பட்டார். அப்போ முதல்ல கொடுத்தவருக்கு வந்து 7 வந்துருச்சு, 2வதுக்கு எவ்வளோ வந்ததுங்க? 1 தான் கிடைச்சது. அதனால் நாம் வந்து எதிர்பார்ப்புகள் நமக்கு எல்லைக்குட்பட்டதாக இருக்கட்டும், நமது சக்திக்குட்பட்டதாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆசைப்படுங்கள். அதை நல்ல நோக்கிலே நம்மளுடைய தகுதிக்குட்பட்டு நாம் நியாயமானதுக்கு எவ்வளவானாலும் உயரை அடுத்து நாம் சாதிக்கும் அளவு கனவு காண்டு நாம் முயற்சியும் உழைப்பையும் நாம் செலுத்தி நாம் என்றும் உயர்வடைவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயசன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் சான்றோர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக கொங்குநாடு கண்ணதாசன் நான் பேர் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இவங்களெல்லாம் சொன்னேன், நீ எல்லாம் என்னையா கவிதை பாடுறீங்க, எதுகை நூலையெல்லாம் இல்லை. ஆனால் கவிதையின் நயம், தமிழின் அழகு, சொல்லின் வீச்சு அனைத்தும் ஒருங்கே பெற்ற ஒரு மாபெரும் கவிஞன் நம்முடைய இருக்கிறாரு. இவரையெல்லாம் நம்ம மனதார வாழ்த்தோம். இவருடைய புகழ் எங்கும் பரவும். ஏன்னா குளத்திலிட்ட விளக்காக இருக்கிறது, குன்றிலிட்ட விளக்காக இவருடைய புகழ் பரவ வேண்டும் என்று நான் இறைவனை பலகாலம் பிரார்த்திக் கொண்டே இருக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்கும். ஒரு காலத்தில் இல்லைனாலும் ஒரு காலத்தில் அவர் சினிமா துறையில் போய் கண்ணதாசனை போன்ற புகழ் பெற்றுத்தான் அவர் இந்த உலகை விட்டு போக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இது எப்பவுமே விருப்பம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் தப்பு இல்லை. எல்லாருக்கும் முனைவர் கா. தங்கவேல் ஐயா அவர்கள். தமிழ் இலக்கிய பணியினுடைய தலைவர்
மருத்துவர் முத்துசாமி அவர்களுக்கும் செயலாளர் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கும் சுந்தரசாமி அவர்களுக்கும் என் எதிர்க்கக்கூடிய கவிஞர் பெருமக்களுக்கும் மற்றும் இங்கு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய எனது நண்பர் நன்முறை மோகன்ராம் அவர்களுக்கும் அதுதான் நாராயணசாமி இன்னைக்கு தான் 2 சொல்ல பிடிச்சிருக்கு. ஆமாம், எனக்கு ஆச்சரியம் போச்சு. சரி, நம்ம பேசாட்டி என்ன, பேசுவதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லை. இன்னைக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் பேசி அவங்களுக்காக தான் உட்காந்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஆகவே இல்லை மஞ்சள் பொழிச்சு உண்மையாக அவருக்கே தெரியாது. ஆகவே இந்த நல்ல நேரத்தில் எனக்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்தாங்க, இக்கால இலக்கியம். 3 பேர் பேசிட்டு போயிட்டாங்க இக்கால இலக்கியத்தை பற்றி. அப்போ இக்கால இலக்கியத்தை நான் பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும். ஏன்னா எல்லாரும் ஒன்றையே திருப்பி பேசிகிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியாது. அந்த கால இலக்கியத்துக்கும் இந்த கால இலக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் உதாரணத்திற்கு அந்த கால இலக்கியத்துக்கு போகிறோம், அதுக்கப்புறம் இந்த கால இலக்கியத்துக்கு வரோம். அப்படி இந்த கால இலக்கியத்தை பற்றி நாங்கள் பேசும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ, வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஆனால் நடக்குதா? நடக்கிறது கிடையாது. ஆசிரியர் அருணாசலம் அவருடைய நூலை அறிமுகம் செய்து வைக்கிறார் அகரிசி ஆனந்தவா. மாறி கூட யாராவது ஒருத்தர் நன்றி. இவர் மறைந்த தங்கவேலையா போல நன்றி ஒரு ஆற்றுவான்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். தமிழ் இலக்கிய பள்ளியின் இம்மாத நிகழ்வுக்கு கலந்து கொண்டு சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த மாதம் மருத்துவர் தினம் வர இருக்கிறது. அந்த தினத்திலே மீண்டும் சந்திப்போம். நம்ம தங்கவேலையா இலங்கை சென்று திரும்பி இருக்கிறார். அந்த பயண அனுபவத்தையும் அடுத்த நிகழ்விலே அவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் கேட்டுக்கொண்டு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. திருக்குறள் வணக்கம்.